கொத்தவரங்காய் இப்படி செஞ்சு பாருங்கள். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. கொத்தவரங்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே கடலைப்பருப்பு, வரமிளகாவை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காய் நல்லா வெந்து தண்ணி சுண்ட பிறகு இந்த பவுடரை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. கொத்தவரங்காய் நல்லா காரம்லாம் இறங்கி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்கும். இப்போ நல்லா கிளறி இறக்கிடுங்க. சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.